மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக காரங்க பீகாரிகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. ஏன் பிரதமர் மோடி இதை பதிவு பண்ணணும்? திமுக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான செயலை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஏன் சொல்லணும்னா, 2023ஆம் ஆண்டு 2 காணொளிகள் சமூக வலைதளங்கள வைரலாக மாறுது. என்ன காணொளி அப்படின்னா, பீகார்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்ல, பீகார்காரங்க தமிழ்நாட்டில் அடிச்சு விட்டாங்க, பீகார்காரங்க தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் 2 காணொளி வைரலா மாறுது. பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இந்த 2 காணொளி போடுறாங்க. இந்த 2 காணொளியும் ஃபேக்னு சொல்லி யார் சொல்றா? பீகாரினுடைய துணை முதலமைச்சரா இருந்த தேஜஸ்வி யாதவ் அவரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு, பீகார் சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. அப்படி போலியான காணொளி பதிவு செய்த நபர்கள் கைதும் செய்யப்படுறாங்க, அவங்க மேல வழக்கும் பதிவு செய்யப்படுது. அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு விளக்க காணொலியை போட்டார். இதைத்தான் இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்ல, பீகாரிகள் திமுக காரங்க தாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு.